தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. நிறைமாத நிலவே வாவா, நடைபோடு மெதுவா மெதுவா, அழகே உன் பாடு அறிவேனம்மா. மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் வாழை தண்டு, சுமையல்ல வாரம் சுகம்தான் அம்மா. தாயான பின்புதான் நீ பெண்மணி, தோள் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏன்
வணங்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீயே தருவாயே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நிகழ்ச்சி ஏன் செய்யறோம்னா, அப்பா இறந்தது போது எனக்கு வயசு 14. அவங்களை பற்றி இந்த ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் தெரியணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்வு. மற்றபடி வேற எந்த காரணத்தினாலும் உதாரணத்துக்கு எங்கள் பசங்களுக்கு எங்கள் அம்மா பற்றி தெரியாது. அவங்களோட நிகழ்வுகளை வந்து எங்கள் அப்பா மூலமாகவும் அவங்க கூட பழகின எங்க அப்பாவோட சகோதரோட மனைவியும் அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வர வச்சு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணா நிகழ்வு ஏற்பாடு பண்ணிருக்கோம். எங்க அம்மா கூட எங்க அப்பா வாழ்க்கை வாழ்க்கை ஒரு சில வார்த்தைகளை எங்க அப்பா சுருக்கமா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பேசுவாங்க. விழாவுக்கு கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த மன்மாற்ற நாட்டியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மனைவி காலமாக 30 ஆண்டுகள் கழித்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக உள்ளது. எங்கள் மகன்களும் மக்களை எப்படி வளர்த்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக உள்ளது. என் மனைவி இருந்திருந்தால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எத்தனையோ பெண்களால் அன்பான நண்பர்களுக்கு அனைவருக்கும் மன்மார்ந்த தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை கலந்து அனைவருக்கும் மன்மார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க தன்னுடைய கணவரை இழந்தபோது கூட ஒரு தன்னம்பிக்கா வாழ்றதுக்காக எங்க கிராமத்துக்கு வந்து நிலத்தை வாங்கி ஒரு தனி மனிதனா இருந்து வாழ்ந்தாங்க. அவங்க வந்து எங்க அம்மா பற்றி ஒரு சில வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்காக சித்தூர் வந்து முடியாத போதும் என்னோட அழைப்பேற்று வந்திருக்காங்க. அவங்களோட ஒரு சில வார்த்தை என்னுடைய அக்கா வந்து 30 வருஷம் ஆகுது. அந்த 30 வருஷத்துக்கு மேல என்னுடைய அக்கா வந்து இவ்வளவு பண்ணி
அதுக்கு என்னுடைய அக்கா இவ்வளவு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நான் செய்து ஆசையெல்லாம் நிறைவேற்றிருக்கிறேன். எங்க மாலாக்காக எங்க அம்மா தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? சண்டை போடுறது சொல்லு. எங்க வீட்டு அடிக்கடி சொல்லுவாரு, அவங்க அக்காவை பத்தி ஏதாவது பண்டிகை வந்துச்சுன்னா எங்க அக்கா அது செய்வாங்க, இது செய்வாங்க, எனக்கு அதெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய வியாதியை பத்தியோ அவங்க இப்படியெல்லாம் அந்த நோயை இருந்தா கூட நல்ல ரொம்ப எங்க வீட்டை அவங்க வளர்த்தவங்க அவங்க தான் ரொம்ப நல்ல டைப். அவங்க எனக்கு ஒரு 8 வயசுல சோழபுரம் கிராமத்துல 14 கிலோமீட்டர் ட்ரீட்மெண்ட்காக கூட்டு போவாங்க. அப்ப வந்து வாகன வசதி கிடையாது, எங்களுக்கு பைக் கிடையாது, கார் கிடையாது. அன்னைக்கு சைக்கிள்ல எங்க அம்மாவை பின்னாடி கிடைச்சு, எங்க அப்பா வந்து சென்னையில இருந்தாரு, எங்க அம்மா வந்து திருவண்ணாமலை இருந்தாங்க. சைக்கிள் உட்கார வச்சு ஃப்ரண்ட்ல உட்கார வச்சுட்டு ட்ரீட்மெண்ட்காக கூட்டு போனாங்க. நான் போயிட்டு எங்க அப்பாவோட ஒரு தம்பி அவர் என்ன சொல்றாங்க, எல்லாருக்கும் நல்லது செஞ்சு மோட்சம் எடுத்தது. இருக்கும் போதெல்லாம் எல்லாருக்கும் போகும்போது போனாலும் கூடவே போய் பார்த்துட்டு வருவோம். கோவிலுக்கு வந்தாலும் படத்துக்கு போனாலும் எல்லா ஊருக்கும் போயிட்டு வரணும். அந்த பொங்கலுக்கு போவோம். எந்த குறையெல்லாம் இருந்தாங்க. அப்பப்போ கோவிலுக்கு போகணும். வருவாங்க எல்லாரும் போயிட்டு பார்த்துட்டு வருவோம். திடீர்னு உடம்பு சரியில்லாத போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கஷ்டப்பட்டு நம்ம கூட்டம் போட்டோம். வீட்டில் வந்த பிறகு என்னை இட்டு போனா பாண்டிக்கிட்டு போனான்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் அம்மா சொன்னாங்க, பையன் சாப்பிடா இட்டு மட்டும் போடா அப்படின்னாங்க. வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு கூட சொல்றோம் என்ன பண்ண பிரச்சனைலாம் சாப்பிட நிறைய இல்லை. சூழல் வந்து உடம்பு இதாகி போச்சு, வயிறு ஏகம் வந்து போச்சு, முடியாது, எங்க விட்டு போகாத. சரி இது நிறைய நினைச்சுக்கலாம். நிறையா இருக்கிறோம். குடும்பத்தில் நல்லபடியாக காப்பாற்றணும். எங்களுக்கு இந்த வகையில்லாத மக்கள் மனைவி பொருள் பங்காளிகள் எல்லா வகையில்லாத வச்சிருக்கணும்னு சொல்லி கடவுள் வேண்டிக்கணும். வணக்கம். அடுத்தது ரமேஷ் காமாட்சி, 3வது நாள் செல்வம் ஸ்ரீகா, 4வது சரவண லட்சுமி, 5வது விஜயலட்சுமி, எங்க ராமு ஒரு மாத்திரம் வந்திருக்காரு, சங்கரி வந்திருக்காரு. இப்ப எங்க அம்மா எப்படி இருந்தாங்கன்னா எல்லாரும் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனா எங்க வீட்டுல ஒரு லவ் மேரேஜ் நடந்திருக்கு. என்னோட தம்பி அந்த பொண்ணு எங்க அம்மா என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்றது அது பேர் லட்சுமி. அதுக்கு பேர் அத்தை இருந்தாங்க.
அப்போ வந்து எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்கிற வாத்தியார் தான் இப்ப மாப்பிள்ளையா இருக்காரு. சக்திவேல் வந்து எங்க அம்மா பத்தி தான். சகோதரர்கள் போல ஒரே வீட்டில் சிறு வயது முதல் விளையாடிக்கொண்டோம். எனக்கு ஒரு 10 வயது இருக்கும் பொழுது எனக்கு மாமியார் எங்க அம்மா சொன்னாங்க, என் பொண்ணை வந்து பிள்ளைதான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து எனக்கு மனைவிக்கு வயது ஒரு 6 வயது 7 வயது இருக்கும். உன் பிள்ளைதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன வாக்கு அவ்வாறே இருந்தது. அவங்க வந்து மிகவும் கண்டிப்பானவங்க. பிள்ளைங்க வந்து ரொம்ப கண்டிப்பா வைப்பாங்க. எங்க மாமனார் தான் கை கட்டி நிற்பார். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். மிரட்டுவாங்க, ரொம்ப கண்டிப்பா நடத்துவாங்க. ஒரு 100 ரூபாய் கொடுக்குறாங்க சொன்னா 100 ரூபாய்க்கு பணம் கரெக்டா சொல்லணும். அன்னைக்கு விலையில நிலத்தெல்லாம் பார்த்துட்டு சொல்லலாம். செல்வகுமார் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு பணம் 100 ரூபாய்க்கு கண்டிப்பா சமாளிக்க முடியும். அந்த அளவுக்கு கண்டிப்பா வந்தவங்க. அவருடைய அம்மா சாமிக்கடைய நேரத்தில் எல்லாம் செவிலியர் பேசணும்னு சொல்றாங்க. கால் போடுவாங்க. ஆனா எங்க அம்மா பார்த்தது எங்க பெரியமா வந்து நல்லா வேலை செய்வாங்க, குடும்பத்தை நல்லா பார்ப்பாங்க. எங்க அப்பா சொல்லியிருக்காரு, அவங்க மாதிரி யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் நான் சொல்லுவேன், என்ன குடும்பத்தை நல்லா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. கை காலோட கல்விக்கு தைரியமா போவாங்க. எங்க அப்பா சொன்னது சத்தம் போட்டாங்க. அது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அம்மாவுக்கும் சேர்த்து இவங்களே பேசுவாங்க. அத்தையை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், தெரிஞ்சிருக்கேன். நல்லா சொல்லுவாங்க. எங்க அன்னிப்பால யாரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறமா இவங்க தம்பிங்கள இவங்க ஃபேமிலி எல்லாரும் பக்கத்தோட இருந்து நல்லா வளர்த்து ஆளாக்குனாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள போல இருக்கணும் நிறைய எங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. எதுவா இருந்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டு அவங்கள போல இருக்கணும் நிறைய அட்வைஸ் வந்திருக்கு. இப்ப எனக்கு ஞாபகம் வரல, சட்டை எனக்கு சொல்றது டென்ஷனா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். எங்க அம்மாவை பார்த்ததுல எங்க பெரியப்பா பையனோட வந்து ரவி வந்து ரவி என் வயசு ஸ்ரீனா சுப்புன்னு ஆசையா கூப்பிடுவாங்க. கீழே வந்து சுப்பாங்க கூப்பிடுவோம். ஏன்னா நானும் முதல்ல கீழே வந்து சுப்பாங்க தான் கூப்பிடுவோம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து வளர்க்கிறோம். சுப்பு என்ன சொல்றது பார்க்கலாம். இப்போ
சிவகாமி மாப்பிள்ளை ரொம்ப பாசமான எப்போ சித்தூர் போனாலும் அப்போ சம்பத் வரைக்கும் தான் பார்க்க மாட்டேன். சம்பத் சோகம் பண்ண சொல்லாமா எங்கள் குடும்பத்திலே ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளைங்களை எங்களை என்டர்டைன் பண்ணுறது மேனேஜ் மாமா அவர் வரல. இருந்தாலும் அந்த சார்பாக அந்த பொண்ணு என்ன சொல்லுவான் சித்தப்பா இந்த அளவுக்கு வந்தது அவங்க அம்மாவோட ஆசீர்வாதம். சொந்த பக்கம் பேசுறது பாத்தீங்க. எனக்கு வந்து இந்த காம்பவுண்ட்ல நீங்க 2 பேரும் ஒன்னாங்க நாங்க 2 பேரும் உள்ள உட்காருவோம். அண்ணா போயிட்டு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு அண்ணா என்ன சொன்னாங்க. இது ஒரு நல்ல முயற்சி என்று நான் சொல்ல வேண்டும். ஒரு பெற்றோருக்கு மகன் வந்துட்டு ஆற்றக்கூடிய கடமைகளில் வந்து நல்லபடியாக படித்து நல்ல வேலைக்கு வந்து அந்த குடும்பத்தை வந்து நல்லபடியாக நல்ல பேர் இருக்கிறது ஒரு பெரிய காரணம். அதெல்லாம் விட அவர்களுடைய அம்மா ஜெயலட்சுமி அவர்களுக்கு நினைவு நாளில் நம்மளை எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு மரவஞ்சலி செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுத்தமைக்கு எனக்கு நன்றி. இது ஒரு மகன் வந்து ஒரு தாய்க்கு செய்த கடமை ஒரு நல்ல கடமை. அதுக்காக செல்வத்தை நான் பாராட்டுகிறேன். நினைவு நாளில் அவர் குடும்பத்திற்கு செய்த உண்மையை அந்த அம்மாவுடைய செயல்களை நாம் அனைவரும் நினைவு பார்த்து நல்லபடியாக எல்லாரும் அண்ணி பேச எனக்கு ஒரு பரவாயில்ல. லேடிஸ் மீட்டிங் பேசிருக்கீங்க. அப்படி பட்சத்தில் He said a few words and he very rightly said, I will send தம்பி அவர் தம்பி மாதிரி இவ்வளவு பாசத்தோட நம்மளால கூப்பிட்டுருக்காரு. மிக்க நன்றி தம்பி. And we really pray for your mother's soul and may all your members, everyone, thank you very much for remembering us and inviting us. அதிகமா தமிழுக்காக சண்டை போட்ட ஒருத்தர் இருக்காரு. அவர் தமிழுக்காக சண்டை போட்டு அதிகமா தமிழ் நல்லா பேசுறாரு. ஆனா தமிழ்நாடு தான் சண்டை போட்டோம். உங்களுடைய 2 பேருக்கு எந்த சண்டை கிடையாது. நம்பியா என்ன சொல்றேன். தமிழிலேயே உரையாற்றி தமிழை
லட்சுமணோட சாப்பாடு அதிகமா சாப்பிட்டு கூட்டாவே நாம என்ன சொல்லலாம். எங்க அண்ணன் இன்னைக்கு 30 வருஷம் போட்டு அவங்க அம்மாவை ஃபங்க்ஷன் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை பார்த்து நானும் எங்க அம்மாவுக்கு பண்ணணும்னு ஒரு ஆர்வமா இருக்கு. எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா ரொம்ப சந்தோஷமா. நான் சின்ன வயசுல எனக்கு புத்தகம் தெரியாது, ஆனா பார்த்துக்கிறேன், அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது. இதே மாதிரி எங்க அம்மாவுக்கு செய்யணும் எனக்கு ஒரு ஆசை. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா எங்க அண்ணா தான் சொல்லியிருக்கேன். நாம வயது பயமா கேட்கறது சத்தம் போயில அவங்க தான் சொல்றாங்க. ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு இன்விடேஷன். செல்வம் மகானா வெர்சடைல், என்ன பண்ணாலும் ஒரு பெக்யூலியர், ரொம்ப டிஃப்ரெண்ட். உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க கொடுக்குற மரியாதை தான் உங்களுக்கு வெரி மெல்டட். நான் கிளம்பும் போது நீங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாம தான் அவங்க டச். தேங்க்ஸ். உங்க அம்மாவோட கிரேஸ் தான் உங்களுக்கு தெரியாது. அதாவது என் பொண்ணு பிறந்தபோது எங்க அம்மா வந்து எனக்கு பொண்ணுதான் நினைச்சேன். அவங்க வந்து அந்த காலத்துல வந்து பேசுற ரெக்கார்ட் தான் இருந்தது. நான் வந்து பேப்பர் காலத்துல பேசுறது ரெக்கார்ட் அந்த ரெக்கார்டு மேட்ச் ஆகும். அதனால எல்லாருக்குமே பொருள் வந்து நேரா வச்சு எங்க அம்மாவே வந்து என் பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு பெரிய வச்சு ஒரு ஆடியோ இன்விடேஷன் பண்ணி அதான் ஒன்றும் தாய் மேல இருக்க அதிகமா பாசத்துனா அதை விட இன்னொரு விஷயம் எங்க அம்மா கூட போற தங்கச்சி ராணி அவங்க வந்திருக்கிறாங்க. கிராமத்துல வந்து எங்க கூட வளர்ந்தா பெரும்பாலும் எங்க அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அந்த அப்பா பேரு சில்லி. அப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல தான் இருப்பா. சென்னைக்கு வந்து நான் கார்பன் ஃபேக்டரி ஆரம்பிச்சு செய்யும் போது கூட பாத்தீங்கன்னா என்ன மாதிரி கார்பன் ஃபேக்டரி ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் கார்பன் ஃபேக்டரி நடத்திட்டு இருக்கா. ஆனா நாங்க 98 கார்பன் ஃபேக்டரி க்ளோஸ் அவன் என்ன சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்து நானும் செல்வகுமார் தம்பியோட சரணம் அவனும் நல்லா நல்லா படிச்சுட்டு இருந்தான். அவன் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா அவங்க வந்து கல்வி அவங்க போயிட்டு அங்க போய் சாப்பிட்டு நாங்கள் போவோம்.
பெரியப்பா ஜெயம்மா இருந்தா எங்க அம்மா அடிக்கிறத விட என்ன அதிகமா அடிச்சிருப்பாங்க. தண்ணி அடிக்காம சொல்லி திட்டிருப்பாங்க. அவங்க கனவு வந்து சொல்லல இருந்தாலும் அவங்க சொன்னதா நினைச்சு 6 மாசம் கண்டுபிடிச்சு அப்படி நீங்க சொல்லிருக்காங்க. இந்துமதி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க டீச்சர் வந்து பாடம் நடத்துவாங்க, அடிப்பாங்க. ஆனா எங்களுக்கு தெரியாது, நான் பார்த்ததில்ல எப்படி பாடம் நடத்துறாங்க, எப்படி பேசுறாங்க. உங்க அத்தை பத்தி என்ன சொல்லுவாங்க? பேசுங்க. நீங்க வந்து சொன்னாதான் பேசுங்க. சரி, அண்ணா பையன் வந்து ரொம்ப பொருட்டான சாதாரணமா அம்மா பேச்ச அவன் கேட்க மாட்டான். எவ்வளவு கம்பல் பண்ணாலும் எங்க அண்ணன் பையன் பெரிய பையன் சப்போர்ட் பண்ணுவான். அடிக்க கூடாது, பசை தராங்க. என்ன சொல்றது? பார்த்ததே இல்லை. பார்த்த ஒரே அண்ணதான், அவர் எங்கன்னு தெரியல. இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பேச மாட்டேன். சிறப்பா சொல்ல தெரியல. எதிரில பத்தி சொல்லணும்னா முன்னாடியே சொல்லிக்கலாம். நீங்க பாட்டி பத்தி கேட்கும் சொல்றது யோசனை பண்றோம். பார்ட்டி பத்தி அப்புறம் பேசணும். நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு பார்ட்டி கிட்ட பர்மிஷன் கேட்க என்ன என்ன பத்தி அவருக்கே தெரியும். என்னடா தெரியும்? வந்து நேர்மையானவன், நியாயமானவன், நல்லவன், நாளை தெரிஞ்சவன். பார்ட்டி கிட்ட பார்ட்டி பத்தி நான் கேட்பேன். நாளை தெரிஞ்சதுல ஒண்ணு பாட்டி பத்தி சொல்லலாம். நாளை தெரிஞ்சது யாரும் ஒண்ணு சொல்லு சொல்ல வேண்டாம். சரி, திடீர்னு ஒரு உஷார் பண்ண பார்ட்டிலே வர அப்ப
பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதாயன்றி வேறொன்று ஏது? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாரும் பேசும்போது அமைதியா கொண்டாடி பேசும்போது சண்டை போடாதீங்கப்பா. குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கிறாரு. அவங்கள லாஸ்டா பார்த்தது வந்து 3rd ஸ்டாண்டர்ட் போட்டு நினைக்கிறேன் நான். அதுவும் எங்க அப்பா கிராமத்துக்கு தான் கூட்டிட்டு போவாரு. அதுவும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க கால் வந்துட்டு எனக்கு வந்து எந்த கவலை எதுவும் இல்லை. அப்பா கிராமத்துக்கு போகும்போது ஜாலியாக வீடு வச்சுட்டு என்னோட சிஸ்டர்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்ல அவ்வளோ விளையாடிட்டு இருக்காங்க. அம்மா இருந்தது அவங்களுக்கு தெரியாது. ஸோ எல்லாரும் சேர்த்து அங்கே பாட்டு அழுதுட்டு இருக்காங்க போல இருக்கு. நாங்கள் எல்லாம் விளையாடுறது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா என்னோட 1 வருஷம் தான் பெரியவர். அப்புறம் என்னாச்சு, லாஸ்டா வந்து ஒரு சின்ன நடவடிக்கை மட்டும் சொல்றேன். பாடியை வந்து தூக்குறாங்க. அந்த சமயத்துல என்னாச்சு, அது வரைக்கும் விளையாடிட்டு இருந்தவங்க வந்துட்டு திடீர்னு எங்க அம்மா எங்க தூக்குறீங்க, எங்க அம்மா எங்க தூக்குறீங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து அது வரைக்கும் நான் விளையாடிட்டு இருந்தது வந்து கொஞ்சம் ஓரமா போய் உட்காந்துட்டேன். காரணம் என்னன்னா, எங்க அம்மாவை சீக்கிரம் எதுவும் அழ மாட்டாங்க, சவுண்டா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எனக்கு ஞாபகம் இருந்த இன்சிடென்ட். ஆனா வந்து ஒரு அம்மா கூட இல்லைன்னா எப்படிலாம் வந்து பசங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாதுலாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னோட சிஸ்டர்ல, என்னோட ஹஸ்பண்ட் எல்லாருமே சரி. யாராவது வந்துட்டு நம்ம மிரட்டலாம், பாருங்கத்தை என்ன பண்ற பாருங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப என்னால வந்து சுத்தமா மறக்கவே முடியல. இவர் வச்சுட்டு ராஜ்யமா இருக்கு. இல்லாட்டி அது ஒரு வேலை இருந்திருந்தாங்களா பாருங்க கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாரும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நினைக்கிறேன். தேங்க்யூ. பொலிட்டீஷியன் இருக்காரு, பொலிட்டீஷியனோட மனைவி digida maro, digida maro, digide maro.
நானே அப்பாவும் நானே ரோஜா பூவே உன் தோழன் நானே உன் தோழி நானே ரோஜா பூவே யாரும் இல்லை என் யாரும் இல்லை நீ இல்லையே என் வாழ்வே இல்லை தூரி தூரி தூதூரி தூதூரி தூரி தூரி தூதூரி தூதூரி அம்மாவும் நானே அப்பாவும் நானே ரோஜா பூவே தாயா இங்கே சொல்கிறோம் பாரம்மா இத்தனை பிள்ளை பெற்ற பூமிக்கு தான் சொந்தம் சொல்லும் தாயும் யாரம்மா ஓ வானத்தை தந்தை என்று சொல்கிறோம் கேளம்மா இத்தனை மக்கள் கொண்ட வானத்திற்கு பேரை சொல்ல தந்தை யாரம்மா பூவிற்கெல்லாம் தொட்டில் கட்டும் அம்மா இங்கே யாரம்மா காற்றுக்கெல்லாம் ஊஞ்சல் கட்டும் அப்பா இங்கே யாரம்மா பூவை போல் காற்றை போல் நாம் பிறந்தோம் தூரி தூரி தூதூரி தூதூரி தூரி தூரி தூதூரி தூதூரி அம்மாவும் நானே அப்பாவும் நானே ரோஜா பூவே சிந்திடும் தூரலுக்கு இங்கே மேகமே தாயாகும் விண்ணிலே தினம் தினம் இன்னும் விண்மீனுக்கு இரவும் தானே தந்தை என்றாகும் ஓ அருவிதான் குழந்தை என்றால் மலைகள் தான் தாயாகும் மேகத்தை தோளில் தூக்கி பயணம் செய்யும் தென்றல் தானே தந்தை என்றாகும் தியாகம் செய்யும் நேசம் கொண்ட நெஞ்சம் எல்லாம் தாய்மைதான் பிறருக்காக சுமைகள் தாங்கும் நெஞ்சம் எல்லாம் தந்தைதான் உனக்கும் தந்தை நான் தாய்மையும் நான் தூரி தூரி தூதூரி தூதூரி தூரி தூரி தூதூரி தூதூரி அம்மாவும் நானே அப்பாவும் நானே ரோஜா பூ